ஹலோ மக்களே! மாயாச்சின்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. என்னதான் புவனேஸ்வரி சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம மாயா, தனாவ அந்த இடத்துல காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரகுராமும் புவனேஸ்வரிய சரியா வெளுத்தெடுக்குறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். புவனேஸ்வரி அவங்களோட ஆட்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்ம தனா கரெக்டாக பூ மிதிக்க போகும்போது 2 சைடில் இருந்தும் பூவோட சேர்த்து ஒரு பலூனை போட வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பலூனுக்குள்ளே இருக்க பெட்ரோல்னால தனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். அதனால ஊர் மக்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக தனா மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் நம்பிடுவாங்கன்னு புவனேஸ்வரி ஒரு எண்ணம் போடுறாங்க. வெளியில் போன ரகுராமும் ஊருக்கு வந்து பார்க்கும்போது தனாவோட நிலைமையை பார்த்து எப்படி கதறி அழ போறான். ஊர் மக்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு தான் நிக்க போறான். இதை தான் நான் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இப்பதான் இந்த வாய்ப்பு கிடைச்சது சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்களோட ஆட்கள் கிட்டையும் இனிமே யாருக்கு கண்ணிலையும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. யாருக்காவது உங்க மேல சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காம இருக்க போகுதுன்னு சொல்லி புவனேஸ்வரி அவங்களோட ஆட்கள் கிட்ட வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து என்ன செயல் செய்ய போற தனா, இந்த மாதிரிலாம் செய்யாத, எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தனாவும் இல்லை மாயா, என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனையாட்டு இருக்க தான் போகுது, அதனால நான் இன்னைக்கு பூ மிதிக்கிறதா சரியான செயலாக இருக்கும், இல்லைன்னா அப்பாவையும் இந்த இடத்துல அவமானப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம தனாவும் மாயக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சீனுவும் மணியும் சேர்ந்த மாதிரி எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிக்கணும். கரெக்டாட்டு பஞ்சாயத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அவனை கண்டுபிடிச்சாதான் எல்லா உண்மையும் வெளிவரும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு சூழ்ச்சினால இந்த வேலையை செய்தான் அப்படி எல்லாத்தையுமே ஊர் மக்களுக்கு முன்னாடி நிரூபிக்கணும். தனா மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஊர் மக்களுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மணியும் சீனுவும் சேர்ந்த மாதிரி அந்த பையனை தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. நம்ம தனாவும் பூ மிதிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி பசுபதியும் இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ளே தனாவுக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னதான் காப்பாற்றினாலும் அவன் மேலே உள்ள கலங்கம் இனி போகவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ரொம்பவே எதிர்பார்ப்போட பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம தனாவும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சிவராமன், மாயா எல்லாருமே பயங்கரமா பதட்டமா இருக்காங்க. மாயாவும் அந்த இடத்துல எப்படியாவது தனாவுக்கு மேலே இருக்கக்கூடிய கலங்கம் எல்லாமே போயிடணும், கரெக்டான சமயத்துக்கு அவ வெளியில வந்துடும் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல தனாவை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அந்த இடத்துல பூ போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம புவனேஸ்வரி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது நம்ம தனா சரியாட்டு அந்த இடத்தை கடந்து வெளியில வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாயா கைத்தாங்களா தனாவை பிடிச்சு, தனா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, நல்லா தானே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தனாவும் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா நான் வந்துட்டேன்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன ஆச்சு, எப்படி இந்த தனா வெளியில வந்தா, நம்ம தான் எல்லாம் கரெக்டா செட் பண்ணியிருந்தோமே, இந்நேரத்துக்கு தனாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கணுமே, ஆனா எதுவுமே நடக்கலையே, என்னாச்சு அப்படின்னு ரொம்பவே டென்ஷனா இருக்கும்போது மாயா அந்த இடத்துல சாம அதிரடியா புவனேஸ்வரி கிட்ட வந்து, என்ன புவனேஸ்வரி, நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்கிறியா, உன்னை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும், எப்படி இருந்தாலும் தனா வரும்போது ஏதாவது ஒரு தப்பான செயல் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்து, அதனாலதான் ஏற்கனவே நீ என்னெல்லாம் பண்ணனு எல்லா செயலையும் நான் கண்காணிச்சுட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் உன்னோட ஆட்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், நீ பண்ணக்கூடிய எல்லா செயலையும் எனக்கு தெரிய வந்து எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன்னு நம்ம மாயா செம அதிரடியா அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட புவனேஸ்வரி பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. ஏ மாயா, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் செய்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது மாயாவும், என்னைக்கு தான் இந்த பழி வாங்கக்கூடிய குணத்தை நீ மாத்துவேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்க, எத்தனை வருஷமா தான் இதே மாதிரி பழி வாங்கக்கூடிய குணத்திலே இருந்துட்டு இருப்ப, கொஞ்சமாவது நீ திருந்த மாட்டியா, என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவேன்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை நாள் தான் நாங்க வாய்ப்பு தந்துட்டு இருக்கிறதுக்கு சொல்லி நம்ம புவனேஸ்வரிய மாயா சரியா வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவராமனும் நம்ம ஊர் மக்களுக்கு முன்னாடி தானா இந்த செயலை நல்லபடியா செய்து முடிச்சுட்டா, இதுல இருந்தே அம்மன் வந்து சொன்ன மாதிரியே இருக்குது, கண்டிப்பா தனக்கு மேல எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுதுன்னு நம்ம சிவராமனும் அந்த இடத்துல சொல்லும் போது கரெக்டா சீனுவும் நம்ம மணியும் வந்து நிக்கிறாங்க. அந்த பையனும் நிற்கும் போது மாயா அந்த இடத்துல சரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தனாக்கு மேல தப்பு இருக்கு சொல்லிட்டு தீ மிதிக்க வச்சீங்கல்ல, இதெல்லாம் தப்பான செயல், ஒருபோதும் அவக்கள் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து அதை நம்பவே இல்லை.
அதே சமயத்துல அந்த பையனையும் கூப்பிட்டு நீங்க விசாரிக்காம இருக்கிறது சரியான செயலே இல்ல. இந்த பாருங்க அந்த பையன் இங்க தான் நிக்கிறான். கண்டிப்பா இதை எல்லாத்தையுமே யாரோ சொல்லி தான் இவன் எல்லாம் செய்திருக்கணும். ஏன் இவனுக்கு மட்டும் எந்த தண்டனையும் கொடுக்காம இருக்கீங்க? எவ்வளோ பெரிய பொய் பழிய நம்ம தனக்க மேல போட்டிருக்கான். அதனால இவனையும் தீவிரமா விசாரிக்கணும்னு நம்ம மாயா சொல்லும்போது சிவராமனும் கண்டிப்பா இந்த பையனுக்கு தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சீனு சிவராமன் கிட்ட வந்து இந்த பையன் மேல தான் எல்லா தப்புமே இருக்கு. இவனை எல்லாம் சும்மாவே விடாதுங்க, சீக்கிரமா விசாரிங்கன்னு சொல்லும்போது சிவராமன் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீ மட்டும் தான் இந்த மாதிரி செய்தியா, இல்லைன்னா யாராவது சொல்லி அவங்க தூண்டுதல்னால இப்படி பண்ண ஆரம்பிச்சியான்னு கேட்கும்போது அவனும் நம்ம புவனேஸ்வரியை பார்க்குற மாதிரி இருக்கு. புவனேஸ்வரியும் அப்படியே கண்ணை சேர்க்குறாங்க. அதை கவனிச்சவங்களும் இல்லை நான் தான் வேணும்னு செய்தேன், ஏற்கனவே தனக்கு மேல எனக்கு ஒரு பகை இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி ஒரு செயலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குற மாதிரி ஆக்டிங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பையனை மன்னிக்க மாதிரி இல்லை. ஒரு கட்டத்துல அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படுது. நம்ம மாயாவும் தனா கிட்ட வந்து தனா நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது தனாவும் இந்த விஷயம் மட்டும் கதிர்க்கு தெரிஞ்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த விஷயத்த கதிர்கிட்ட யாருமே சொல்லக்கூடாது, ஏற்கனவே அவன் தூரத்துல இருக்கா, என்ன நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருந்துட்டு இருக்கான், இது மட்டும் தெரிஞ்சுன்னா அது எல்லாமே விட்டுட்டு இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரமணி பாட்டிய சிவராமன் கிட்ட இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும் போது மாயாவும் நம்ம ரமணி பாட்டிய சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல ரகுராமன் ஜானகியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரமணி பாட்டி கிட்ட நம்ம ரகுராமும் இந்தாங்க பிரசாதம், நல்லபடியா பிரயாணம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ரமணி பாட்டியோட முகம் எதுவுமே சரியா இருக்க மாட்டேங்குது. வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வருத்தத்துல இருக்கத ரகுராம கவனிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக எல்லாருமே இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு விசாரணை பண்ணும்போது இப்ப வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லண்டா நம்ம மணியும் அதை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. என்ன நடந்தாலுமே ரகுராம் விடுற மாதிரி இல்ல, என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லவும் வீட்டுல உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மணியும் நம்ம ரகுராம் கிட்ட வந்து இல்ல மச்சான் நடக்கக்கூடாது, எல்லாமே நடந்து போச்சு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நம்ம மணி சொல்ல ஆரம்பிச்ச உடனே ரகுராம் அந்த இடத்துல தனாக்காக ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லல, என்னோட பொண்ணையா இந்த மாதிரி செய்ய வச்சாங்க, இவங்களெல்லாம் சும்மாவே நான் விட போறதில்ல, அது மட்டும் இல்லாம எதற்காக தனா வந்து பூ மிதிச்சா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகும்போது நம்ம தனாவும் ரகுராம் கிட்ட சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. என்னதான் ரகுராம் வெளியில வந்து தனாக்கு மேல பாசம் இல்லாத மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சுட்டு தனாவுக்கு ஒண்ணுன்னா நம்ம புவனேஸ்வரியை எதிர்த்து இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகுறேன்னு சொன்னாலும் நம்ம ரகுராம் கேட்கிற மாதிரில இப்பவே அந்த புவனேஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுன்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. நம்ம ஜானகி தனா கிட்ட வந்து என்ன தனா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை நீ சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட நம்ம என்னதான் செய்தாலும் இந்த மாயா வந்து எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சிடுறா, இப்ப என்ன செய்யறது, எப்படியாவது இந்த தனாவை பழி வாங்கணும், இந்த வாட்டி நான் அவளை விட்டு வைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரகுராமா அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரியை சரியா வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்.